ரயில் மூலம் நாகை சென்றடைந்தார் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி. கஜா புயலால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் இன்று ஆய்வு. ஸ்டெர்லைட் ஆலையால் ஏற்படும் மாசு குறித்து தேசிய பசுமை தீர்ப்பாயத்தால் இன்று விசாரணை. ஓய்வு பெற்ற நீதிபதி குழுவினர் அளித்த அறிக்கை கொண்டு வாதம். பதிமூன்றாவது உச்சி மாநாட்டில் பங்கேற்க பிரதமர் மோடி அர்ஜென்டினா பயணம். சீன அதிபரை சந்தித்து ஆலோசனை நடத்தவும் திட்டம். விவசாய கடன்களை ரத்து செய்வதாக ராகுல் கூறுவது மலிவான விளம்பரம். மத்திய நிதியமைச்சர் அருண்ஜேட்லி கடும் தாக்கு. மத்திய பிரதேசம் மிசோரம் சட்டசபை தேர்தலுக்கான வாக்குப்பதிவு துங்கியது. 2 மாநிலங்களிலும் மத்திய பாதுகாப்பு படைகள் குவிப்பு. கஜா புயலால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை ஆய்வு செய்ய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி காரைக்கால் விரைவு ரயில் மூலம் நாகை சென்றுள்ளார். ருத்ர தாண்டவம் ஆடிய கஜா புயலினால் டெல்டா மாவட்டங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டன. இந்த நிலையில் பாதிக்கப்பட்ட பகுதிகளை ஆய்வு செய்வதற்காக முதலமைச்சர் பழனிசாமி நாகை வந்தார். இதற்காக நேற்றிரவு சென்னை எழும்பூரில் இருந்து காரைக்கால் விரைவு ரயிலில் அவர் நாகைக்கு புறப்பட்டு சென்றார். அந்த ஆய்வின் போது பாதிக்கப்பட்ட மக்களை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறும் முதலமைச்சர் அவர்களின் குறைகளையும் கேட்டறிகிறார். மேலும் முகாம்களில் தங்கியிருக்கும் மக்களுக்கு தேவையான நிவாரண உதவிகளையும் வழங்கும் அவர் பிற்பகலில் திருவாரூர் மாவட்டத்தில் புயல் பாதித்த பகுதிகளையும் ஆய்வு மேற்கொள்கிறார். அப்போது புயலால் பாதிக்கப்பட்ட குடும்ப அட்டைதாரர்களுக்கு 27 பொருட்கள் அடங்கிய அரசின் நிவாரண பெட்டகத்தையும் இன்று அவர் வழங்குகிறார். இதனைத் தொடர்ந்து தஞ்சாவூரிலும் புயல் சேதங்களையும் பார்வையிடும் முதலமைச்சர் பழனிசாமி பொதுமக்களுக்கு தேவையான நிவாரண உதவிகளையும் அளிக்கவுள்ளார். கஜா புயலால் பாதிக்கப்பட்ட நாகை மற்றும் திருவாரூர் மாவட்டங்களை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இன்று பார்வையிடுகிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை தருவதற்காக நாகையிலிருந்து எமது செய்தியாளர் யோகேஸ்வரன் நேரலையில் இணைந்திருக்கிறார். சொல்லுங்க யோகேஸ்வரன், தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி எந்தெந்த இடங்களை இன்னைக்கு பார்வையிடுறாரு, அது தொடர்பான விவரம் என்னன்னு கொஞ்சம் சொல்லுங்க. நிச்சயமா காயத்ரி, கடந்த 5ஆம் தேதி கஜா புயல் தமிழகத்தில் நாகைக்கும் பாம்பனுக்கும் இடையே கரையை கடந்தது. கரையை கடக்கும் போது பல்வேறு மாவட்டங்களை உலுக்கிவிட்டு சென்றது என்றுதான் கூற வேண்டும். அதில் முக்கியமாக நாகப்பட்டினம் மாவட்டம் ஒரு பெரும் பொருட்சேதத்தை சந்தித்தது. தொடர்ச்சியாக பார்த்தோம் என்றால் பல்வேறு அமைச்சர்கள், அரசு உயரதிகாரிகள் நாகை மாவட்டத்தில் முகாமிட்டு ஆய்வு மேற்கொண்டு வருகிறார்கள். அது மட்டுமில்லாமல் மக்களுக்கு தேவையான நிவாரண பொருட்களையும் அவ்வப்போது வழங்கி வருகிறார்கள். ஏற்கனவே கடந்த 20ஆம் தேதி தமிழக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி ஹெலிகாப்டர் மூலமாக நாகை, திருவாரூர், தஞ்சை உள்ளிட்ட பகுதிகளை பார்வையிடுவதாக இருந்தது. ஆனால் மோசமான வானிலை காரணமாக அந்த நிகழ்வானது ரத்து செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்து நேற்று ரயில் மூலம் சென்னை எழும்பூரிலிருந்து இன்று காலை நாகை மாவட்டம் 6:30 மணி அளவில் வந்தடைந்தார். தொடர்ச்சியாக காலை 8 மணி அளவில் அவர் தங்கியுள்ள இடத்திற்கு அருகே உள்ள ஒரு ஊராட்சி ஒன்றிய பள்ளியில் 27 பொருட்கள் அடங்கிய நிவாரண பொருட்களை பாதிக்கப்பட்ட பொதுமக்களுக்கு வழங்குகிறார். அதனைத் தொடர்ந்து தேர்வு செய்யப்பட்ட மொத்தம் 27 இடங்களுக்கு நேரடியாக சென்று அங்கு பாதிக்கப்பட்டுள்ள இடங்கள் மற்றும் மக்களை சந்தித்து ஆறுதல் கூறுகிறார் என்பது தற்போதைய தகவலாகும். காயத்ரி, யோகேஸ்வரன், இப்ப முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி நாகை, திருவாரூர் மாவட்டங்களுக்கு செல்ல இருக்கிறாரு. அங்க 27 பொருட்கள் அடங்கிய நிவாரண பெட்டகத்தையும் வழங்குறாருன்னு சொன்னீங்க. சரி, ஓகே. இப்ப இந்த மாதிரியான புயல் சேதங்கள் நம்ம நாட்டுல ஏற்பட்டாலே நிறைய இடத்துல மக்கள் போராட்டம் பண்ணி பெரிய போராட்டமா வெடிக்குது. இந்த போராட்டம் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அந்த போற இடத்துல மக்கள் போராட்டம் நடத்தினாங்க அப்படின்னா அங்க பாதுகாப்பு ஏற்பாடுகள் எப்படி இருக்கு? ஏன்னா அமைச்சர்கள் போகும்போதே போராட்டம் நடக்கிற பட்சத்துல முதலமைச்சர் போறாரு அப்படின்னா அங்க பாதுகாப்பு ஏற்பாடுகள்லாம் எப்படி இருக்கு? நிச்சயமாக காயத்ரி, தொடர்ச்சியாக அந்த புயல் அடித்த நாளிலிருந்து இன்றைய நாட்கள் வரை தொடர்ச்சியாக அமைச்சர்களாக இருக்கட்டும், அரசு உயர் அதிகாரிகளாக இருக்கட்டும், அல்லது பொது நிவாரணப் பொருட்களை கொண்டு செல்லும் எந்த ஒரு வாகனங்களாக இருக்கட்டும், அனைத்துமே பொதுமக்கள் சாலை மறியல் செய்வதால் சிறு தாமதம் ஏற்படுகிறது.
குறிப்பிட்டு சொல்லப்பட வேண்டும் என்றால் அமைச்சர் பெருமக்கள் மற்றும் அரசு உயரதிகாரிகள் செல்லும் போது அவர்களுடைய வாகனங்களை முற்றுகையிட்டு அவர்களுடன் அவ்வப்போது பொதுமக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அந்த காட்சியும் தொடர்ச்சியாக நம்ம கடந்த சில தினங்களாக பார்க்க முடிந்தது. இன்று தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் மற்றும் அமைச்சர் பெருமக்கள், தமிழக செயலாளர் கிரிஜா வைத்தியநாதன் மற்றும் டிஜிபி ஆகியோர் இங்கு வந்துள்ள நேரில் ஆய்வு மேற்கொள்ள உள்ளதால் அதன் காரணமாக எந்த ஒரு அசம்பாவித நிகழ்வும் நடந்துவிடக்கூடாது என்பதற்காக காவல்துறை ஒரு முனைப்புடன் உள்ளது. அதன் தொடர்ச்சியாக 8 மாவட்டங்களில் இருந்து வரவழைக்கப்பட்டுள்ள காவல்துறை அதிகாரிகள் அவருடைய தலைமையின் கீழ் பல ஆயிரக்கணக்கான போலீசார் ஆங்காங்கே பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளார்கள். குறிப்பிட்டு சொல்லப்பட வேண்டும் என்றால் தமிழக முதல்வர் தங்கியுள்ள அந்த அரசு விருந்தினர் மாளிகையை சுற்றிலும் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டது. அது மட்டுமல்லாமல் தமிழக முதலமைச்சர் மற்றும் அமைச்சர் செல்லக்கூடிய அந்த அனைத்து வழிகளிலுமே போலீசார் என்பதை கட்டுப்பாட்டில் கொண்டு வரப்பட்டுள்ளது. ஏதேனும் ஒரு இடத்தில் பொதுமக்கள் கூட்டமாக இருந்தால் அவர்களை ஒழுங்குபடுத்தும் நடவடிக்கைகள் காவல்துறையில் ஈடுபட்டு வருகிறார்கள். தொடர்ச்சியாக பார்த்தோம்னா கடந்த சில தினங்களாகவே அமைச்சர்களுடைய வாகனங்களை பொதுமக்கள் மறிப்பது என்பது ஒரு சாதாரணமாக ஒரு சூழ்நிலையாக நிலவி வந்தது. அதன் காரணமாக முதலமைச்சருடைய வாகனத்தை மக்கள் யாரும் முற்றுகையிட்டு விடக்கூடாது, எந்த ஒரு அசம்பாவித நிகழ்வும் நடந்துவிடக்கூடாது என்பதில் காவல்துறையில் உறுதியாக உள்ளனர். காயத்ரி, யோகேஸ்வரன், உங்களுடைய கூடுதல் தகவல்களுக்கு நன்றி. ஸ்டெர்லைட் விவகாரம் தொடர்பான வழக்கு விசாரணை தேசிய பசுமை தீர்ப்பாயத்தால் இன்று நடைபெறுகிறது. தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலையை திறக்க அனுமதிக்க கோரியும் தமிழக அரசின் நடவடிக்கைக்கு தடை விதிக்க கோரியும் வேதாந்தா குழுமம் சார்பில் தேசிய பசுமை தீர்ப்பாயத்தில் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கு கடந்த ஆகஸ்ட் 20ஆம் தேதி தேசிய பசுமை தீர்ப்பாயத்தின் தலைவர் AK கோயல் தலைமையிலான அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது ஸ்டெர்லைட் ஆலை பிரச்சினைக்கு தீர்வு காணும் வகையிலும் அனைத்து தரப்பினரின் நியாயங்களை ஆராயும் வகையிலும் ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையிலான குழுவிடம் இந்த வழக்கு ஒப்படைக்கப்பட்டது. இந்த குழு ஸ்டெர்லைட் ஆலையால் ஏற்படும் சுற்றுச்சூழல் மாசுபாடு தொடர்பான அறிக்கை ஒன்றை தேசிய பசுமை தீர்ப்பாயத்தில் தாக்கல் செய்தது. இந்த நிலையில் குழுவின் அறிக்கையின் அடிப்படையில் தீர்ப்பாயத்தின் தலைவர் AK கோயல் தலைமையிலான அமர்வு முன்பு இந்த வழக்கு இன்று விசாரணைக்கு வருகிறது. நாகை மற்றும் மன்னார்குடி கல்வி மாவட்டத்தில் உள்ள பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறை விடப்பட்டுள்ளது. கஜா புயலால் நாகை மாவட்டம் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டுள்ளதால் மறுசீரமைப்பு பணிகள் இன்னும் முழுமையாக நிறைவடையவில்லை. இதன் காரணமாக வேதாரண்யம், திருக்குவளை, கீழ்வேளூர் தாலுகாக்களுக்கு உட்பட்ட பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறை அளித்து மாவட்ட ஆட்சியர் சுரேஷ்குமார் உத்தரவிட்டுள்ளார். இதேபோன்று திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி கல்வி மாவட்டத்தில் உள்ள பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. கஜா புயல் மறுசீரமைப்பு பணிகள் நடைபெற்று வருவதால் திருத்தரைப்பூண்டி, கோட்டூர், முத்துப்பேட்டை ஒன்றியங்களில் உள்ள பள்ளிகளுக்கு விடுமுறை அளித்து ஆட்சியர் நிர்மல்குமார் உத்தரவிட்டுள்ளார். புயல் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் முன்னெச்சரிக்கையுடன் செயல்பட்டதால் நோய் பரவாமல் தடுக்கப்பட்டதாக சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் உடல் உறுப்பு தானத்தில் நாட்டிலேயே சிறந்த மாநிலத்திற்கான விருதை தமிழகம் 4வது முறையாக பெற்றுள்ளதாக குறிப்பிட்டார். உறுப்பு மாற்று சிகிச்சைகளுக்கு தமிழகத்தில் மட்டும்தான் அதிகபட்சமாக முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீடு திட்டத்தின் கீழ் 35 லட்சம் ரூபாய் வரை வழங்கப்படுவதாக விஜயபாஸ்கர் கூறினார். மேலும் 1198 கொடையாளர்களிடம் இருந்து இதுவரை 6884 உறுப்புகள் தானமாக பெறப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். மாண்புமிகு நம்முடைய அம்மா அரசிற்கு பெருமை சேர்க்கக்கூடிய வகையில் உடல் உறுப்பு தானத்திற்கான இந்தியாவினுடைய அந்த விருது தொடர்ந்து 4வது முறையாக நம்முடைய தமிழக அரசிற்கு, மக்கள் நல்வாழ்வுத்துறைக்கு, நம்முடைய டிரான்ஸ்டான் அமைப்பிற்கு கிடைத்திருக்கின்றது. ஏற்கனவே 3 முறை இந்தியாவிலே முதன்மை மாநிலம் பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் அவார்டு, ஹையஸ்ட் நம்பர் அவார்டு என்ற அந்த விருதுகளை நாம் பெற்று ஹேட்ரிக் சாதனை படைத்திருக்கின்றோம். இந்த ஆண்டும் அதே நிலையை நாம் தொடர்ந்து தக்க வைத்துக் கொண்டிருக்கின்ற காரணத்தினால 4வது முறையாக உடல் உறுப்பு தானத்திற்கான தேசிய விருது இன்றைக்கு தமிழகத்திற்கு கிடைத்திருப்பது என்பது மிகப்பெரிய பெருமைக்குரிய விஷயம். தொடர்ந்து பேசிய விஜயபாஸ்கர் கஜா புயல் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் சுகாதாரத்துறை முன்னெச்சரிக்கையோடு செயல்பட்டதால் நோய் பரவாமல் தடுக்கப்பட்டதாக குறிப்பிட்டார். புயல் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களில் 8329 மருத்துவ முகாம்கள் நடத்தப்பட்டதாக அவர் கூறினார். மேலும் பொதுமக்கள் கூடும் இடங்களில் நிலவேம்பு குடிநீர் வழங்கப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் விஜயபாஸ்கர் தெரிவித்தார். தொடர்ந்து 6-7 மாவட்டங்களிலையும் நம்முடைய மக்கள் நல்வாழ்வுத்துறை ஏற்கனவே பிரிவென்ஷன் என்ற வகையிலும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையோடும் நாம் இருந்தோம். அதைத் தொடர்ந்து இதுவரை சோஃபார் நோ அவுட் பிரேக், பாதிக்கப்பட்ட எந்த மாவட்டங்களிலும் நோய் தொற்று இல்லாத நிலையை இதுவரை நம்முடைய மக்கள் நல்வாழ்வுத்துறை கண்காணித்து வருகிறது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா இதுவரைக்கும் சோஃபார் நமக்கு
8329 மருத்துவ முகாம்கள் இதுவரை இந்த 7 மாவட்டங்களில் நடத்தப்பட்ட நடமாடும் மருத்துவ குழு, ஸ்டாட்டிக் கேம்ப்ஸ், அப்புறம் தேவைப்படுகின்ற மக்கள் ரெக்வஸ்ட் பண்ணுற இடத்துலையும் நம்ம கேம்ப் நடத்துகிறோம். 5,48,242 பேர் இந்த முகாமில் பயனடைந்திருக்கிறார்கள். கன்னியாகுமரியில் அமையவுள்ள மாற்று முனைய துறைமுகத்தை ரகசியமாக வீடியோ எடுக்க வந்த வெளிநாட்டவர்களை பிடித்து தமிழக அரசு விசாரணை நடத்த வேண்டும் என மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். கன்னியாகுமரி மாவட்டம் தாழக்குடியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், கோவளம் மணக்குடி இடையே சரக்கு பெட்டக மாற்று முனைய துறைமுகம் அமையவுள்ளதாக குறிப்பிட்டார். இந்த நிலையில் வெளிநாட்டை சேர்ந்த இருவர் புதிதாக அமையவுள்ள வர்த்தக துறைமுகத்தின் சூழ்நிலையை தெரிந்து கொள்ள கன்னியாகுமரிக்கு வந்துள்ளதாக பொன் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். அத்துடன் துறைமுகம் அமையவுள்ள இடத்தை ரகசியமாக வீடியோ எடுக்க திட்டமிட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். எனவே இதுகுறித்து தமிழக அரசு தீவிரமாக விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொன் ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தினார். வேவு பார்ப்பதற்காக இங்கு வந்தவர்கள் ஒரு விடுதியில் ஹோட்டலில் தங்கியிருந்ததாட்டு சொன்னாங்க. அந்த அறையும் கூட பூட்டியிருப்பதாக சொல்றாங்க. எங்க போனாங்க, என்ன பண்றாங்க, என்ன நோக்கத்தில் வந்தாங்க, கூட்டிட்டு வந்தது யாரு, காட்டி கொடுக்கக்கூடிய இந்த கூட்டம் யாரு, இதெல்லாம் பற்றி தமிழ்நாடு அரசாங்கம் உடனடியாக விசாரிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். காவிரியின் குறுக்கே அணை கட்ட கர்நாடக அரசுக்கு அளித்துள்ள ஒப்புதலை திரும்பப் பெற வேண்டும் என தமிழக அரசு உட்பட அரசியல் கட்சித் தலைவர்கள் வலியுறுத்துகின்றனர். கர்நாடக மாநிலம் மேகதாதுவில் காவிரி ஆற்றின் குறுக்கே புதிய அணை கட்டும் அம்மாநில அரசின் வரைவு திட்ட அறிக்கைக்கு மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சகம் அனுமதி வழங்கியுள்ளது. இந்த விவகாரம் தமிழகத்தில் கடும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. மத்திய அரசின் முடிவுக்கு தமிழக அரசியல் கட்சித் தலைவர்கள், விவசாய சங்கங்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். இந்த அனுமதியை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரவும் தமிழக அரசு முடிவு செய்துள்ளது. இதனிடையே காவிரியில் குறுக்கே அணை கட்ட கர்நாடக அரசுக்கு அளித்துள்ள ஒப்புதலை திரும்பப் பெற வேண்டும் என முதலமைச்சர் பழனிசாமி பிரதமருக்கு கடிதம் எழுதியுள்ளார். அத்துடன் அணை கட்டுவதால் லட்சக்கணக்கான தமிழக விவசாயிகள் பாதிக்கப்படுவார்கள் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். வணிக ரீதியிலான 30 செயற்கைக்கோள்களோடு PSLV C-43 ராக்கெட் திட்டமிட்டபடி நாளை காலை 10 மணி அளவில் விண்ணில் ஏவப்படுகிறது. ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவான் விண்வெளி ஆய்வு மையத்தில் இருந்து PSLV C-43 ராக்கெட் நாளை காலை 9 மணி 57 நிமிடங்களில் விண்ணில் ஏவப்படுகிறது. இந்த ராக்கெட்டில் பூமியை கண்காணிக்கவும், விண்வெளியில் இருந்து மிக துல்லியமாக புகைப்படங்களை எடுக்கவும் ஹைப்பர் ஸ்பெக்ட்ரல் இமேஜிங் கேமராக்கள் கொண்ட ஹைசிஸ் செயற்கைக்கோள் பொருத்தப்பட்டுள்ளது. அத்துடன் அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, கனடா, ஸ்பெயின் உள்ளிட்ட நாடுகளின் வணிக ரீதியிலான 30 செயற்கைக்கோள்களையும் PSLV C-43 ராக்கெட் சுமந்து செல்கிறது. ஹைசிஸ் செயற்கைக்கோளை பூமியிலிருந்து 636 கிலோமீட்டர் உயரத்திலும், வெளிநாடுகளைச் சேர்ந்த செயற்கைக்கோள்கள் 504 கிலோமீட்டர் உயரத்திலும் புவிவட்ட பாதையில் நிலைநிறுத்த உள்ளன. இதற்கான 28 மணி நேர கவுண்ட் டவுன் இன்று காலை 5 மணி 57 நிமிடத்திற்கு தொடங்கியது. சுமார் 230 டன் கொண்ட எடை கொண்ட PSLV C-43 ராக்கெட் இந்தியாவில் ஏவப்படும் 45 ராக்கெட் என்பது குறிப்பிடத்தக்கது. அர்ஜென்டினாவில் நடைபெறும் G20 மாநாட்டில் பங்கேற்க பிரதமர் மோடி இன்று டெல்லியில் இருந்து புறப்பட்டு செல்கிறார். உலகில் வளர்ந்து வரும் நாடுகளான அர்ஜென்டினா, ஆஸ்திரேலியா, பிரேசில், கனடா, சீனா, பிரான்ஸ், ஜெர்மனி, இந்தியா உட்பட 20 நாடுகள் G20 அமைப்பில் இடம்பெற்றுள்ளன. இந்த 20 நாடுகளிலும் G20 அமைப்பின் சார்பில் ஆண்டுதோறும் உச்சி மாநாடு நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் 13வது உச்சி மாநாடு அர்ஜென்டினா நாட்டின் தலைநகர் புயினோஸ் ஏரிஸ் நகரில் வருகிற 30ஆம் தேதி தொடங்கி டிசம்பர் 1ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. இந்த மாநாட்டில் பங்கேற்க பிரதமர் மோடி இன்று மாலை டெல்லியில் இருந்து தனி விமானம் மூலம் அர்ஜென்டினாவுக்கு புறப்பட்டு செல்கிறார். இந்த மாநாட்டின் போது சீன அதிபர் ஜி ஜின்பிங் சந்தித்து அவர் ஆலோசனை நடத்துவதாக இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மாநாட்டை முடித்துக் கொண்டு டிசம்பர் 2ஆம் தேதி பிரதமர் மோடி இந்தியா திரும்புகிறார். G20 மாநாடு கடந்த 2017ஆம் ஆண்டு ஜெர்மனியின் ஹாம்பர்க் நகரில் நடைபெற்றது குறிப்பிடத்தக்கது. 10 நாளில் விவசாய கடன்களை ரத்து செய்வதாக ராகுல் காந்தி கூறுவது மலிவான விளம்பரம் என்று மத்திய நிதியமைச்சர் அருண்ஜேட்லி விமர்சித்துள்ளார். ராஜஸ்தான் மாநில சட்டசபை தேர்தல் டிசம்பர் 7ஆம் தேதி நடைபெறவுள்ளது. தேர்தலில் வெற்றி பெறுவதற்காக காங்கிரஸ், பாஜக கட்சிகள் போட்டி போட்டுக் கொண்டு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் ராஜஸ்தான் மாநிலத்தில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய காங்கிரஸ் கட்சித் தலைவர் ராகுல் காந்தி, காங்கிரஸ் கட்சி ஆட்சிக்கு வந்தால் 10 நாட்களில் விவசாய கடன்கள் தள்ளுபடி செய்யப்படும் என்று கூறினார். இதற்கு பதிலளித்து பேசிய மத்திய நிதியமைச்சர்
அருண் ஜேட்லி ராஜஸ்தானில் ஆட்சியை பிடிக்க மாட்டோம் என்ற தைரியத்தில் இப்படிப்பட்ட வாக்குறுதிகளை காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி கூறுகிறார் என்று அவர் கூறினார். மத்திய பிரதேசம் மிசோரம் மாநில சட்டப்பேரவைத் தேர்தல் இன்று நடைபெறுவதையொட்டி 690 கம்பெனி மத்திய பாதுகாப்பு படைகள் குவிக்கப்பட்டுள்ளது. மத்திய பிரதேசம், மிசோரம், ராஜஸ்தான், தெலுங்கானா, சத்தீஸ்கர் ஆகிய மாவட்டங்களுக்கு சட்டப்பேரவைத் தேர்தல் தேதியை கடந்த மாதம் தேர்தல் ஆணையம் அறிவித்தது. இதையடுத்து சத்தீஸ்கர் மாநிலத்தில் கடந்த 12 மற்றும் 20 தேதிகளில் தேர்தல் நடந்து முடிந்தன. இந்த நிலையில் 230 தொகுதிகள் கொண்ட மத்திய பிரதேச மாநிலத்திலும் 40 சட்டப்பேரவை தொகுதிகள் கொண்ட மிசோரம் மாநிலத்திலும் இன்று காலை 7 மணிக்கு வாக்குப்பதிவு துவங்கியது. மத்திய பிரதேசத்தில் 650 கம்பெனி மத்திய பாதுகாப்பு படை போலீசாரும், மிசோரத்தில் 40 மத்திய பாதுகாப்பு படை மற்றும் 42 மாநில கம்பெனி படையினரும் பாதுகாப்பில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். ராஜஸ்தான் மற்றும் தெலுங்கானாவில் வரும் டிசம்பர் 7 தேர்தல் நடைபெறவுள்ளது. இதனையடுத்து மத்திய பிரதேசம், மிசோரம், ராஜஸ்தான், தெலுங்கானா, சத்தீஸ்கர் ஆகிய 5 மாநில தேர்தல் வாக்குகள் எண்ணப்பட்டு டிசம்பர் 11ஆம் தேதி முடிவுகள் அறிவிக்கப்படவுள்ளன. மும்பை தீவிரவாத தாக்குதலில் இந்தியாவுக்கு உரிய நீதி கிடைக்க அமெரிக்கா துணை நிற்கும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். மும்பையில் கடந்த 2008ஆம் ஆண்டு பாகிஸ்தான் தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலில் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் உட்பட 166 பேர் கொல்லப்பட்டனர். இதன் 10ஆம் ஆண்டு நினைவு நாள் அனுசரிக்கப்பட்டது. இந்த நிலையில் தீவிரவாத தாக்குதல் விவகாரத்தில் இந்தியாவுக்கு நீதி கிடைக்க அமெரிக்கா துணை நிற்கும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் ட்விட்டரில் தெரிவித்துள்ளார். மும்பையில் 6 அமெரிக்கர்கள் உட்பட 166 அப்பாவி பொதுமக்கள் பலியானதை சுட்டிக்காட்டியுள்ள அவர், தீவிரவாதம் ஒருபோதும் வெற்றி பெறப் போவதில்லை என்றும் குறிப்பிட்டுள்ளார். கஜா புயலால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தமிழகம் முழுவதும் இருந்து அரசியல் கட்சியினர் மற்றும் பள்ளி மாணவர்கள் சார்பில் நிவாரணப் பொருட்கள் அனுப்பி வைக்கப்பட்டன. கஜா புயலால் பாதிக்கப்பட்ட டெல்டா மாவட்ட மக்களுக்கு உதவிடும் வகையில் கிருஷ்ணகிரி மாவட்ட அதிமுக சார்பில் அரிசி, மளிகைப் பொருட்கள், நாப்கின்கள், மருந்து பொருட்கள் உள்ளிட்ட 75 லட்சம் ரூபாய் மதிப்புடைய பொருட்கள் லாரிகள் அனுப்பி வைக்கப்பட்டன. இதில் அதிமுக மாவட்ட செயலாளர் கோவிந்தராஜ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். தூத்துக்குடி மாவட்ட அதிமுக சார்பில் 50 லட்சம் ரூபாய் மதிப்புடைய அரிசி, சர்க்கரை, ஆடைகள், பால் பவுடர், மளிகைப் பொருட்கள் லாரிகள் மூலமாக டெல்டா மாவட்டங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டன. நாகப்பட்டினம், தஞ்சாவூர் மற்றும் அந்த பகுதியைச் சேர்ந்த பலதரப்பட்ட மக்கள் புயலால் பாதிக்கப்பட்டு வீடு இழந்து, உரிமைகள் இழந்து நிற்கதியாக இருக்கின்ற இந்த வேளையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மாவட்டங்களது சார்பாக 50 லட்சம் ரூபாய் பெருமான உதவி பொருட்களை நாங்கள் இன்றைக்கு அனுப்ப ஏற்பாடு செய்திருக்கின்றோம். அங்கே இருக்கின்ற ஏழை எளிய மக்களுக்கு துயர் துடைக்கின்ற வகையில் இந்த பொருட்கள் அவர்களுக்கு உறுதுணையாக இருக்கும் என்பதை எந்தவிதமான ஐயப்பாடும் இல்லை. கஜா புயலால் பாதிக்கப்பட்ட நாகை மாவட்ட மக்களுக்கு காஞ்சிபுரம் மாவட்டம் தாம்பரத்திலிருந்து 2ஆம் கட்ட 20 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 16 வகையான நிவாரணப் பொருட்கள் அனுப்பி வைக்கப்பட்டன. இதில் தாம்பரம் நகராட்சி ஆணையாளர் கிருஷ்ணமூர்த்தி, பொறியாளர் ரவிச்சந்திரன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். ராமநாதபுரம் மாவட்ட அதிமுக சார்பில் 20 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பிஸ்கட், நாப்கின், ஆடைகள் உள்ளிட்ட நிவாரணப் பொருட்கள் புயலால் பாதிக்கப்பட்ட தஞ்சை மாவட்ட மக்களுக்கு லாரிகள் மூலம் அனுப்பப்பட்டன. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக, ராமநாதபுரம் மாவட்ட கழகத்தின் சார்பாக அந்த பகுதியிலே வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உணவுப் பொருட்கள் மற்றும் ஆடைகள், அவங்களுக்கு தேவையான அனைத்து பொருள்களையும் ராமநாதபுரம் மாவட்ட கழகத்தின் சார்பாக நாங்கள் வழங்கியுள்ளோம். கஜா புயலால் பாதிக்கப்பட்ட நாகை மாவட்ட மக்களுக்கு உதவிடும் வகையில் சேலம் மாவட்ட ஆத்தூர் நகர அதிமுக சார்பில் அரிசி, பால் பவுடர், கோதுமை, சர்க்கரை உள்ளிட்ட 15 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நிவாரணப் பொருட்கள் அனுப்பப்பட்டன. இதில் மாவட்ட அவைத்தலைவர் KG குருசாமி, நகர செயலாளர் சந்திரசேகரன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். திருப்பூர் நகர அரசு உயர்நிலைப் பள்ளி மாணவர்கள் சார்பில் கஜா புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக 1,50,000 ரூபாய் மதிப்பிலான அரிசி, மெழுகுவர்த்தி, பிஸ்கட் உள்ளிட்ட பொருட்களை அனுப்பி வைத்தனர். திருவாரூரில் கஜா புயல் பாதித்த இடங்களில் மின் சீரமைப்பு பணிகளுக்காக ஆந்திராவில் இருந்து மின் கம்பங்கள் வரவழைக்கப்பட்டுள்ளன. கஜா புயலின் கோர தாண்டவத்தால் திருவாரூர் மாவட்டத்தின் பல்வேறு இடங்களில் மின் கம்பங்கள் முறிந்து விழுந்தன. இதனையடுத்து அப்பகுதிகளில் மின்வாரிய ஊழியர்கள் சீரமைப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். இதனால் நகர்ப்புறங்களில் 100% மின்சாரமும், கிராமப்புற பகுதிகளில் படிப்படியாகவும் மின்சாரம் வழங்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் முத்துப்பேட்டை பகுதிகளுக்கு அதிக அளவு மின் கம்பங்கள் தேவை
ஏற்பட்டுள்ளது. இதனையடுத்து மின் சீரமைப்பு பணிகளுக்காக ஆந்திராவிலிருந்து ஏராளமான மின் கம்பங்கள் வரவழைக்கப்பட்டுள்ளன. சீரமைப்பு பணியால் மின் வாரிய ஊழியர்கள் உட்பட பொதுமக்கள் பலரும் கலந்து கொண்டனர். சென்னை அருகே பழைய 1000 மற்றும் 500 ரூபாய் நோட்டுகள் கிழிந்த நிலையில் கேட்பாரற்று கிடந்த 65 மூட்டைகளை போலீசார் கைப்பற்றி விசாரணை நடத்தி வருகின்றனர். சென்னை அடுத்த மாதவரம் ரெட்டேரி அருகே உள்ள ஆட்டு மந்தையில் பழைய 1000 மற்றும் 500 ரூபாய் நோட்டுகள் கிழிந்த நிலையில் கேட்பாரற்று கிடப்பதாக போலீசுக்கு தகவல் கிடைத்தது. இதையடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் 30 மூட்டைகளில் இருந்து பழைய ரூபாய் நோட்டுகளை கைப்பற்றினர். மறுசுழற்சிக்காக கிழிக்கப்பட்ட நோட்டுகளை மாதவரம் புழல் கொரட்டூர் போன்ற ஏரிக்கரைகளில் வீசியது யார் என்பது குறித்து விசாரணை முடுக்கிவிடப்பட்டுள்ளது. இந்த நிலையில் மாதவரம் ரவுண்டானா பகுதியில் 35 மூட்டைகளில் துண்டு துண்டாக வெட்டப்பட்ட பழைய ரூபாய் நோட்டுகள் மீண்டும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. இதுகுறித்து அங்குள்ள சிசிடிவி கேமரா காட்சிகளை கொண்டு போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். பழைய 1000 மற்றும் 500 ரூபாய் நோட்டுகள் கிழிந்த நிலையில் கேட்பாரற்று கிடந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தெலங்கானாவில் தேர்தல் விதிமுறைகளை மீறிய காங்கிரஸ் கட்சி வேட்பாளரை போலீசார் கைது செய்தனர். தெலங்கானா மாநிலத்தில் டிசம்பர் 7ஆம் தேதி சட்டமன்ற தேர்தல் நடைபெறவுள்ளது. தெலங்கானா ராஷ்டிரிய சமிதி தலைவரும் முதலமைச்சருமான சந்திரசேகர ராவும் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த வண்டேரு பிரதாப் ரெட்டி என்பவரும் காஜ்வேல் தொகுதியில் போட்டியிடுகிறார்கள். இந்த நிலையில் பிரதாப் ரெட்டி வீட்டில் வாக்காளர்களுக்கு பணம் மற்றும் மது பாட்டில்கள் விநியோகம் செய்வதாக வந்த தகவலை அடுத்து பிரதாப் ரெட்டி வீட்டை போலீசார் சோதனை செய்ய சென்றனர். சோதனை செய்ய எதிர்ப்பு தெரிவித்து பிரதாப் ரெட்டி தனது உடலில் பெட்ரோலை ஊற்றிக்கொண்டு தற்கொலைக்கு முயன்றார். இதையடுத்து அவரை தடுத்து நிறுத்திய காவல்துறையினர் தேர்தல் விதிமுறைகளை மீறி நடந்து கொண்டதாக கூறி பிரதாப் ரெட்டி மற்றும் அவரது ஆதரவாளர்களை போலீசார் கைது செய்தனர். மும்பையில் எண்ணெய் டேங்கர் லாரி டெம்போ வாகனத்தோடு ஏற்பட்ட விபத்தில் லாரி ஓட்டுநர் உடல் கருகி உயிரிழந்தார். மும்பையின் படாலா பகுதியில் எண்ணெய் டேங்கர் லாரி ஒன்று சென்று கொண்டிருந்தது. அப்போது முன்னால் சென்று கொண்டிருந்த டெம்போ வேனை முன்னேறி செல்ல முயற்சித்த போது டேங்கர் லாரி ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து டெம்போ வாகனத்தின் மீது மோதி விபத்து ஏற்பட்டது. இந்த விபத்தில் டேங்கர் லாரி முழுவதும் தீப்பிடித்து எரிந்தது. இதில் டேங்கர் லாரி ஓட்டுநர் உடல் கருகி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். விபத்து குறித்து போலீஸ் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். குஜராத் மாநிலம் சூரத் நகரில் உள்ள வணிக வளாகத்தில் உள்ள ஒரு கடையில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. இந்த விபத்தில் வணிக வளாகத்தில் இருந்த 20க்கும் மேற்பட்ட சிறுவர்கள் மற்றும் பொதுமக்கள் பத்திரமாக மீட்கப்பட்டனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு படையினர் நீண்ட நேரம் போராடி தீயை அணைத்தனர். மேலும் தீ விபத்து குறித்து விசாரணையும் நடத்தி வருகின்றனர். ஹரியானாவில் இருந்து மேற்கு வங்கம் நோக்கி சென்ற பயணிகள் ரயிலில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. ஹரியானா மாநிலம் கல்காவில் இருந்து மேற்கு வங்க மாநிலம் ஹவுராவுக்கு கல்கா ஹவுரா ரயில் சென்று கொண்டிருந்தது. குருஷேத்ரா என்ற ரயில் நிலையம் அருகே சென்றபோது திடீரென எஞ்சினுக்கு அடுத்ததாக இருந்த 2 பொது பெட்டியில் திடீரென தீப்பிடித்தது. இதனால் பயணிகள் அலறி கூச்சலிட்டதால் ரயில் உடனடியாக நிறுத்தப்பட்டு பெட்டியில் இருந்த பயணிகள் பாதுகாப்பாக இறக்கப்பட்டனர். சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற தீயணைப்புத்துறை வீரர்கள் நீண்ட நேரம் போராடி தீயை அணைத்தனர். தீப்பற்றிய பெட்டியில் பயணம் செய்த சில பெண்கள் மற்றும் சிறுவர்கள் மூச்சு திணறல் ஏற்பட்டதால் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். இதனை அடுத்து தீப்பிடித்த பெட்டி அகற்றப்பட்ட பின்னர் 2 மணி நேரம் தாமதமாக ரயில் புறப்பட்டு சென்றது. தீ விபத்து குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சென்டினல் தீவில் இருந்து கொல்லப்பட்ட அமெரிக்கரின் சடலத்தை மீட்க போலீஸ் புதிய முயற்சியை கையில் எடுத்துள்ளது. அந்தமானின் வடக்கு சென்டினல் தீவுகளில் வசித்து வரும் பழங்குடியின மக்கள் வெளி உலகினரோடு தொடர்புகளை ஏற்படுத்தாமல் தனித்து வாழ்ந்து வருகின்றனர். குறைவான எண்ணிக்கையில் வாழும் இந்த பழங்குடியினரை பாதுகாக்கப்பட்ட இனமாக அறிவித்துள்ள மத்திய அரசு வடக்கு சென்டினல் தீவுக்கு அந்நியர்கள் யாரும் செல்வதற்கு தடை விதித்துள்ளது. இந்த தடையை மீறி வடக்கு சென்டினல் தீவுக்கு சென்ற ஜான் ஆலன் காவ் என்ற அமெரிக்கரை பழங்குடியினர் கொன்றுவிட்டனர். கொல்லப்பட்ட அமெரிக்கர் ஜான் ஆலன் காவ் உடலை மீட்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் ஏற்கனவே அவர்களை சந்தித்து பேசிய அதே மானுடவியல் ஆய்வாளர்களை தொடர்பு கொண்டுள்ளோம் என தெரிவித்துள்ள போலீஸ் டிஜிபி தீபேந்திர பதக் பழங்குடி மக்களிடம் நட்புடன் பழகுவது குறித்து அவர்களிடம் கேட்டு தகவல்களை பெறவுள்ளோம். ஒருவேளை சம்மதித்தால் அவர்களையும் அழைத்துக் கொண்டு நார்த் சென்டினல் தீவுக்கு செல்ல பரிசீலித்து வருகிறோம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார்.
இமாச்சல பிரதேசம் மாநிலத்தில் குடியிருப்பு பகுதியில் இருந்து சிறுத்தை புலிக்குட்டி ஒன்று மீட்கப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இமாச்சல பிரதேச மாநிலத்தில் ஒரு குடியிருப்பு பகுதியில் உள்ள வாகனங்கள் நிறுத்தும் இடத்தில் ஒரு சிறுத்தை புலிக்குட்டி இருந்ததை அந்த பகுதி மக்கள் பார்த்து வனத்துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். பின்னர் அங்கு சென்ற வனத்துறையினர் அந்த சிறுத்தை குட்டியை பாதுகாப்பாக மீட்டனர். தற்போது அந்த சிறுத்தை குட்டி வனத்துறையினர் கட்டுப்பாட்டில் வளர்க்கப்பட்டு வருகிறது.